தலைக்கு மேல உள்ள பிரச்சனைக்கு முடிவு. இளைஞர்களே, இனி முடியை காப்பாத்தலாம், கவலையை விடுங்க. தற்போது நாம் வாழ்ந்து வருகின்ற காலத்தை கலியுகம் என்று, இன்டர்நெட் உலகம் என்றும், வேகமான உலகம் என்றும் அழைக்கிறோம். இதில் சினிமா உலகம் என்ற பெயரையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் சினிமா திரை பிரபலங்கள் என்னென்ன செய்கிறார்கள், என்னென்ன உடை அணிகிறார்கள், என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கவனித்து அதனையே பின்பற்றி அவர்களைப் போன்றே வாழ வேண்டும் என்ற ஒரு பிம்பம் தற்போதுள்ள இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது. குறிப்பாக வளர்ந்துள்ள இன்டர்நெட் மூலம் ஒருவர் செய்யும் செயலானது சமூக வலைதளங்கள் மூலம் உலகம் முழுவதும் பார்க்கும்படி பதிவிடப்படுகிறது. அதனால் அவர்களைப் போன்றே நாமும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் பலர் அதனை முயற்சிக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது நடத்தப்படும் திருமணங்கள், விசேஷங்கள், பிறந்தநாள் விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் அனைத்துமே மிகவும் ஆடம்பரமாக செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக திருமணத்திற்கு முன்பு பின்பு எடுக்கப்படும் புகைப்படங்களின் தொகுப்பானது திருமணங்களின் முக்கிய செலவுகளில் அதிக பங்கை கொண்டுள்ளது. மேலும் மேக்கப் மற்றும் ஹேர் ஸ்டைலுக்கு என்றே தனி தொகை செலவிடப்படுகிறது. திருமணத்திற்கு மட்டும்தான் ஹேர் ஸ்டைலில் வைத்துக் கொள்வார்கள், நாங்களும் மேற்கொள்வோம் என தற்போது கல்லூரிக்கு செல்லும் பல இளம் பெண்கள் மற்றும் ஆண்கள் புது ஹேர் ஸ்டைலை வைத்துக் கொள்கிறார்கள். அதுவும் ஒரு நடிகர் அல்லது நடிகையை குறிப்பிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் தான் வேண்டும் என்று செய்து கொள்கிறார்கள். அந்த ஹேர் ஸ்டைல் அனைத்தையும் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைலா என்று தோன்றும் அளவிற்கு உள்ளது. அது மட்டுமின்றி ஒரு புது ஹேர் ஸ்டைலை முயற்சிக்கும் முன்பு வீடியோ எடுத்து முயற்சித்த பிறகு எவ்வளவு அழகாக தனக்கு இருக்கிறது என்பதையும் வீடியோவாக பதிவிட்டு வருகிறார்கள். அப்படி புதிய வகை ஹேர் ஸ்டைலை முயற்சிக்கும் இளம் தலைமுறை என பல கலரிங் ஹேர் ஸ்டைலையும் முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த முயற்சி பல நேரங்களில் அவர்களது முடி உதிர்வுக்கு முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. மேலும் முடி உதிர்வதோடு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு கலரிங் முக்கிய காரணமாக உள்ளதாக பல மருத்துவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி இளம் தலைமுறையினர் தான் சம்பாதிக்கும் பெரும் தொகையை மாதம் மாதம் புதிய புதிய ஹேர் ஸ்டைலை முயற்சிக்க செலவிடுகிறார்கள். அதற்கு பிறகு தனது முடி கொட்டிவிட்டது, முடி நரைத்துவிட்டது, வழுக்கையாகிவிட்டது என பல மருத்துவர்களை நாடி செல்கிறார்கள். அதற்கென்று பிரத்யேகமாக பல சிகிச்சைகளையும் அதிக செலவையும் செலவழித்து இந்த கூந்தலை மீண்டும் பெறுவதற்கு அலைந்து திரிகிறார்கள். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி 3 மாதத்தில் எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் முடியை வளர வைக்கலாம் என்ற ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. அதாவது முன்பு முயலின் ரத்தத்தை துணியில் ஊற வைத்து முயல் ரத்தம் ஊறிய துணியை தலைக்கு தேய்க்கும் எண்ணெயில் சேர்த்து அதனை பயன்படுத்தி வந்தால் முடி நன்கு வளரும் என்பது கிராமங்களில் அதிகமாக கூறப்படும் ஒரு தகவல். தற்போது அதனையே பின்பற்றி இன்னும் பல மூலிகைகளை சேர்த்து முடியின் வேர்களுக்கு நேராக செல்லும் வகையில் ஒரு எண்ணெயை தயாரித்து அதனை வாரத்தில் 2 முறை தேய்த்து தலைக்கு குளித்து வந்தால் 3 மாதத்தில் வழுக்கையாக இருந்தவர்களுக்கு கூட முடி நன்கு வளர்ந்துள்ளது என்று அந்த வீடியோவில் கூறியுள்ளனர். அதே சமயத்தில் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆயில் யூஸ் பண்ணா இந்த மாதிரி வழுக்க தலையிலையும் 7 நாள்ல முடி முளைக்கும் சொல்றாங்க, அது உண்மையாங்க ப்ரோ? 7 நாள்ல கட்டாயம் உங்களுக்கு முடி முளைக்கும். இதை விட மோசமான நிலையில நம்ம கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்லி. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? 4 வயசுல இருந்து 50 வயசு இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். முயலோட ரத்தம், செக்லெட்ன தேங்காய், அது இல்லாம நமக்கு இருக்க சில மூலிகை எல்லாம் போட்டு தான் பண்றோம். அதனால கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். என்னென்ன பிரச்சனைகள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பொடுகு தொல்லை, முடி உதிர்வு, வழுக்க விளர ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு, அடுத்து இந்த புழுவெட்டு பூச்சிவெட்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு பார்க்க போனால் சில பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளத்தினால நல்ல முடி உதிர்வு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அடுத்து இந்த போஸ்ட் பிரெக்னன்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இது எப்படி ப்ரோ யூஸ் பண்றது? ஸோ இது ஸ்ப்ரே டைப் தாங்க. ஃபர்ஸ்ட் முடியோட வேருக்கு போகணும், அடுத்து முடிக்கு மேலே நம்ம தடவி விடணும். விட்டுட்டு 48 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க தலை குளிக்கணும். வாரம் 2 முறைக்கு மேலே குளிக்க கூடாது. கட்டாயம் 3 மாசத்துல நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். 3 மாசத்துக்கு அப்புறம் இதை நிறுத்திட்டு நீங்க நார்மலாக தேங்காய்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு போய்க்கலாம். இதை லைஃப் லாங் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.